நீ கேட்ட வரத்தோடு உனக்கான வெற்றி செய்தியோடு நீ எதிர்பார்த்த நல்லதே நன்மையான காரியத்தை முடித்து தருவதற்குத்தான் நான் நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இத்துணை காலமாக வைராக்கியமாக இருந்த இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயல்லவா? அப்படி இருக்கும் ஒன்றைத்தான் நான் உனக்கான விஷயத்தில் உன் பிடிவாதத்தை ஜெயிக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். உனக்காக யாருமே இல்லையே என்று நீ வருத்தப்பட்டாய். எனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று கூட யாருமே நினைப்பது போதே கிடையாது என்று உன் மனம் தீராத காயத்தோடு இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதின் காயத்தை அறிந்து கொண்டு தான் இனி உன்னை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து அந்த உண்மையான உறவை உன்னிடத்திலே நான் இங்கு அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். அவர் அதிர்ஷ்டத்தின் மூலம் உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு வந்திருக்கின்றார். வரப்போகும் அதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் நீ தொலைத்து விடாதே. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற கவலைகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் நான் அறிந்துவிட்ட பிறகுதான் இந்த விஷயம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். இனியும் மனம் கலங்கி விடாதே. யார் ஒருவர் என் மீது முழு அன்பையும் பக்தியும் வைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் கம்பீரமாக குடிபெயர்ந்து அவர்களுக்கான வெற்றியை கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ அழைக்கும் வரைத்தான் இந்த தாய் காத்திருப்பேன் என்று நீ நினைக்க வேண்டாம். என்னை முழுமனதோடு நீ நினைக்கும் பட்சத்திலே உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டு நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுவேன். நீதான் என்னை தேடி வந்து உனக்கான கஷ்டத்தை சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் என்று நினைக்காதே. நான் தான் உன்னை தேடி வரச் செய்து வைத்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நீயோ அங்கு வருகிறவர்கள் போகிறவர்களிடமெல்லாம் உன் குழப்பங்களையும் புழப்பங்களையும் அங்கு தேடிக்கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னிடம் ஆறுதல் சொல்கிறார்கள். சொல்வது போல் சொல்லிவிட்டு நீ கடந்து விட்ட பிறகு உன் நிலைமையை பார்த்து அங்கு கைத்தட்டி தான் சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். நானும் எத்தனையோ தடவை உன்னிடம் எச்சரித்து பண்ணியாச்சு, அவர்களிடம் குழம்பாதே புலம்பாதே என்று. அதையும் தாண்டி நான் அப்படித்தான் செய்வேன் என்றால் உனக்கு ஒரு கஷ்டம் என்று இருக்கும்போது நான் வராமல் இருப்பேனா? அதனால் தான் நான் உண்மையான உறவின் மூலம் உன்னை தேடி வந்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். நீ என்னிடம் மட்டுமே புலம்பி தள்ளிரு. என் பிள்ளையே, நானாக வரவழைத்த என் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது உன்னை கைவிட்டு விடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் கஷ்டங்களையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும் போது நீ எதற்காக உன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒன்றை நான் உனக்கு தந்து இருக்கின்றேன். விதியை வெல்வதற்கான நிலையை உருவாக்கி இருக்கின்றேன். அதன் பிறகு மன போராட்டத்தோடு நீ சிக்கி தவிக்காதே. உள்ளத்தோடு போராடும் போராட்டம்தான் உண்மையான போராட்டம். அந்த போராட்டத்தை யாரிடமிருந்து தொடங்குவது, எதற்காக தொடங்குவது என்று தெரியாமல் உன் மனம் தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. உன் நிலை அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இந்த வாராகி உன்னை அழைத்துச் சென்று இருக்கும் போது உன் உண்மையான உறவும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள். சில சமயத்தில் போலியான உறவை கண்டு உன் மனம் அங்கு ஆசைப்பட்டது, அதுவும் எனக்கு புரியும். ஏனென்றால் அப்போதெல்லாம் உன்னிடம் பணமும் பேரும் புகழும் இருந்து கொண்டு இருந்தது. நீ அழைக்காமலே அவர் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இருக்கின்ற பேரும் பணமும் தீரும் வரை அங்கு உனக்கான விஷயத்தில் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்றெல்லாம் உன்னிடம் அங்கு சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் எப்பொழுது எந்த விஷயத்திற்காக உன் பேரும் பணமும் உன்னிடத்தில் இருந்து போனதோ அந்த நிமிடத்திலிருந்தே நீ யார் என்று தெரியாது என்று உன்னை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். அதுவும் எனக்கு புரியும். இனியும் என் பிள்ளைகளை கண்ணீர் விட வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த உறவையே உன்னிடத்தில் அழைத்து வந்து இருக்கின்றேன். அந்த உண்மையான உறவை உன் கண்ணில் காட்டுவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ மனம் தளர்ந்து விடாதே. உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவுகளையும் நான் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து கண் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்?
அந்த வருத்தங்களை எல்லாம் போக்கடிக்கும் தருணத்திலே இந்த வாராகி உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? சில சமயத்தில் அப்படி கடந்து விட்டவர்களை கடந்து விட்டதாகவே நினைத்து நீ நகர்ந்து கொண்டே இரு. போலியான உறவை கண்டு ஏமாந்ததெல்லாம் போதும். இனி வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு சாதகமானதாகவும் உனக்கு ஏற்றத்தை தருவதாகவும் தான் இந்த வாராகி வைக்கப் போகிறேன். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்கான உறவின் மூலம் நான் இப்பொழுது வந்து இருக்கும்போது யாரும் இல்லை என்று எண்ணி விடாதே. நீ உன் பிரியமானவரைத்தானே எதிர்பார்த்தாய், உன் வாழ்க்கை துணையைத்தானே எதிர்பார்த்தாய், உன் நட்பைத்தானே எதிர்பார்த்தாய், உனக்கு பிடித்த சொந்தத்தை தானே எதிர்பார்த்தாய். எல்லா உறவாகவும் உன் கண் முன்னே தோன்றுவது இந்த வாராகியாக இருக்க போகும்போது உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ தளர்த்து கொண்டு இருக்காதே. கவலையின்றி வாழ்வதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை நான் பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது என் மனநிலை மீண்டும் மீண்டும் அங்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திக்கற்று திசையிற்று இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றது. வருந்தாதே, கலங்காதே. உன் மனம் தெளிவடைய செய்வதற்கான முடிவுகளை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் எந்த குழப்பத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட அன்பையும் பக்தியும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போவதில்லை. இதோ உன் உண்மையான உறவாக நானே உன்னை தேடி வந்து உன் அதிர்ஷ்டத்தின் வாசலை நான் காண்பிக்கத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் நீ ஒரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் இங்கு 4 அடி சறுக்கல்களை மட்டும்தானே சந்தித்து கொண்டிருந்தாய். இனி அந்த சறுக்கல்களை தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கின்றாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தில் நான் தெளிவான முடிவை எடுத்து அதை உன் கையிலே நேரடியாக வந்து கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. மனதில் பட்ட காயத்தை அப்படி நிலையாக வைத்து கொண்டு தந்த காயத்தை தந்தவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. உன் உள்ளத்தை துளைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம், என்னை காயப்படுத்தியதற்கு சமம். அதனால் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையை இப்படியெல்லாம் தைப்பிய விட்டு சென்றவர்களை உனக்கான வெற்றியை தருவதற்கு யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். இம்மாற்றத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் வலிக்கும் தீர்வு கிடைக்கத்தான் போகிறது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கு என்னை தேடி வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். வருவது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ எதிர்கொண்ட முடிவில் இருந்து மட்டும் அங்கு பின்வாங்கி விடாதே. எத்தனையோ சோகங்கள் உன்னை வந்து தாக்கி கொண்டிருக்கின்றது. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்காதே. கவலைப்படாதே. நீ இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றிற்காக உன் போராட்டத்தை நீ அடைந்து கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்றிற்காக உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் இருந்து கொண்டிருந்தேனோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாறப்போகும் தருணத்தில் எட்டி இருக்கின்றாய். நடப்பது யாவும் நன்மையான காரியத்தோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. சரியான காரணத்தோடு தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றது. அதன் பிறகு என் கண்ணின் மணியை நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். என் கரம் பற்றி விட்டாயே. என் கையில் இருக்கும் பொக்கிஷம் உனக்கானதாக மாறப்போகும் போது இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனதாகவைத்தான் இப்பொழுது இருக்கப் போகிறது. நடப்பதையும் நடக்கப் போவதை பார்த்து நீ வீணாக பதற்றமும் பயமும் குழப்பமும் அடையாதே. அந்த குழப்பத்தை நீ எப்பொழுது தாண்டி வருகிறாயோ அப்போதிலிருந்து தான் உன் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது என்று அர்த்தம். இதோ உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் பட்ட அந்த காயத்திற்கு தீர்வாகவும் நானே வந்து சேரத்தான் போகிறேன். எது எப்படி நடக்குமோ அது நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது மட்டும் நடக்காமல் இழுபறியில் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்கலாம். இதோ நீ எதிர்பார்த்த காரியம்
அந்த உண்மையான உறவின் மூலம் நடந்து உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. மாற்றங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் நான் உனதாகவே உன்னை தேடி வரப்போகிறேன். நடப்பதை பார்த்து எல்லாம் இங்கு பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் உன் வெற்றியை தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். உண்மையான முறைவின் மூலம் அதிர்ஷ்டத்தோடு வந்து இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.